அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் முழு புத்தகத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8ஆம் வகுப்பில் மொத்தம் 9 இயல் இருக்கும். 9 இயல்லிருந்தும் நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 161 கேள்வி இருக்குங்க. இந்த 161 கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் வரும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 161 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. படிக்காத நண்பர்கள் நான் சொல்ல கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இயல் 1. அதில் தமிழ்மொழி வாழ்த்துங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்தியா விஜயா என்ற இதழ்களை நடத்தியவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். தராசு சந்திரிகையின் கதை, இந்த நூல்களின் ஆசிரியர் யார்? இதற்கான பதிலும் பாரதியார். இந்த ரெண்டுமே உரைநடை நூல்கள். சிந்துக்கு தந்தை, புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். செந்தமிழ் தேனி என பாரதியாரை அழைத்தவர் யார்? இதற்கான பதில் பாரதிதாசன். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், சிந்துக்கு தந்தை, இப்படியெல்லாம் பார்த்தோம்ல. அப்படி அழைத்தவர் யாருன்னா பாரதிதாசன் தான் அழைச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்மொழி மரபு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? இதற்கான பதில் தொல்காப்பியம். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எது? இதற்கான பதில் வட்டெழுத்து. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கு பேர் என்ன? இதற்கான பதில் கண்ணெழுத்துக்கள். நல்லா கவனிங்க, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கு கண்ணெழுத்துக்கள்னு பேர். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? இதற்கான பதில் வீரமாமுனிவர். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைப்பவை என்ன? நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. நல்லா கவனிங்க, கல்வெட்டுக்கள் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு கிடைக்கிது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைப்பவை என்ன? இதற்கான பதில் செப்பேடுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழமையான தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? இதற்கான பதில் 11ஆம் நூற்றாண்டு. முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய காலத்துக்கு பிறகு இருக்கிற கல்வெட்டுகளில் பழமையான தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. கண்ணெழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் என்ன? இதற்கான பதில் சிலப்பதிகாரம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதின்னு சொல்லியிருக்கும். 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? நல்லா கவனிங்க, 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வந்தால் தந்தை பெரியார். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கணம். எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்கள் எத்தனை இடங்களில் பிறக்கின்றன? இதற்கான பதில் 4 இடங்களில் பிறக்குது. உயிரெழுத்துக்கள் பிறப்பிடம். உயிரெழுத்துக்கள் எங்கே பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை, உயிரெழுத்துக்கள் கழுத்தில் பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? இதற்கான பதில் மெல்லின எழுத்து மூக்கில் பிறக்குது. இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? இதற்கான பதில் இடையின எழுத்துக்கள் கழுத்தில் பிறக்குது. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? இதற்கான பதில் ஆயுத எழுத்து தலையில் பிறக்குது. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? இதற்கான பதில் வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்குது. அடுத்து பாருங்கள், முக்கியமான கொஷின் தான். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை? இதழ்களை குவிச்சு பாருங்கள். விடை உ ஊ. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை? இதற்கான பதில் இட்டு இன். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது? இதற்கான பதில் யுவ். அடுத்து நம்ம 2வது இயலுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் ஓடை. நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாட்டு என்ன? இதற்கான பதில் வல்லைப்பாட்டு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்? இதற்கான பதில் வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கான பதில் வாணிதாசன். நல்ல கவனிங்க, வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசுலு. பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்?
இதற்கான பதில் வாணிதாசன். நல்லா கவனிங்க, பாவலர் மணின்னு சொல்லுவாங்க. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எது? இதற்கான பதில் பிரெஞ்சு அரசாங்கம். தொடுவானம், தமிழச்சி என்னும் நூல்களை எழுதியவர் யார்? இதற்கான பதில் வாணிதாசன். தொடுவானம், தமிழச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கோணக்காத்து பாட்டு. பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு எது? பாட்டில் சொல்லியிருப்பாங்க. இதற்கான பதில் காங்கேய நாடு. கோணக்காத்து பாட்டு பாடலில் கவிஞர் வேண்டும் தெய்வம் எது? எந்த தெய்வத்துக்கிட்ட அவர் ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னு கேட்குறாங்க. விடை முருகன். பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் சே ராசு. காத்து நொண்டி சிந்தை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் வெங்கம்பூர் சாமிநாதன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நிலம் பொது. அமெரிக்காவில் பூஜ்ய சவுண்டு என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர் யார்? இதற்கான பதில் சுகுவாமிஸ். சுகுவாமிஸ்ன்னு வரும், சரிங்களா? சுகுவாமிஸ். சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? இதற்கான பதில் சியாட்டல். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பக்தவச்சல பாரதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? இதற்கான பதில் குறிப்பு வினைமுற்று. இதில் காலம் வராது, யார் செய்கிறாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். அடுத்து 38வது கேள்வி பொறுத்துக. நாட்களை பொறுத்தணும், ரொம்ப முக்கியமான நாட்கள். விடை உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2, உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் திருக்குறள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? இதற்கான பதில் ஒருவருடைய நடுவு நிலைமை. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? இதற்கான பதில் கல்லாதவர்கள். பழி முன்னே காக்காதவர் வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட எது போல அழிந்துவிடும்? இதற்கான பதில் வைக்கோல் போர். அடுத்து நம்ம 3வது இயலுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் நோயும் மருந்தும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? இதற்கான பதில் 3. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று எது? இதற்கான பதில் நீலகேசி. நீலகேசி எந்த சமய கருத்துக்களை கூறுகிறது? முக்கியமான கேள்விங்க. சமண சமய கருத்துக்களை கூறுகிறது. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? இதற்கான பதில் இதில் 10 சருக்கம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வருமுன் காப்போம். கவிமணி என போற்றப்படுபவர் யார்? இதற்கான பதில் தேசிக விநாயகனார். கவிமணி பிறந்த ஊர் எது? இதற்கான பதில் தேரூர். எங்கே இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? இதற்கான பதில் 36 ஆண்டுகள். ஆசிய ஜோதி, கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும் இந்த நூல்களின் ஆசிரியர் யார்? விடை கவிமணி. நல்ல கவனிங்க. ஆசிய ஜோதி, கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும். கவிமணி மொழிபெயர்ப்பு செய்த நூல் எது? இதற்கான பதில் உமர் கய்யாம் பாடல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழர் மருத்துவம். தமிழர்களுடைய எது சாங்கியம் ஆசீவகம் ஆகும்? இதற்கான பதில் தமிழருடைய தத்துவங்கள். தத்துவங்கள் தான் சாங்கியம் ஆசீவகம். வேறுபாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றவர்கள் யார்? இதற்கான பதில் சித்தர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் திருவள்ளுவர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கணம் வினைமுற்று வினையெச்சம். இதை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்ன? இதற்கான பதில் முற்றெச்சம். செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் என்ன? இதற்கான பதில் தெரிநிலை வினையெச்சம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது இயல் கல்வி அழகே அழகு. இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். குமரகுருபரரின் காலம் என்ன? இதற்கான பதில் கிபி 17ஆம் நூற்றாண்டு. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை?
இதற்கான பதில் 102 வெண்பாக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் புத்தியை தீட்டு. புத்தியை தீட்டு என்னும் கவிதை எழுதியவர் யார்? இதற்கான பதில் ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு அவர்கள் பெற்ற விருது என்ன? இதற்கான பதில் கலைமாமணி விருது வாங்கியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்துறை கல்வி. இயற்கை ஓவியம் எனப்படும் நூல் எது? இதற்கான பதில் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் திருக்குறள். இயற்கை தவம் எனப்படுவது எது? இதற்கான பதில் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான பதில் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான பதில் பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் இந்த நூல்களுள் பொருந்தாதது எது? இதற்கான பதில் தேவாரம் வரும், திருவாசகம் வரும், திருவாய்மொழி வரும், திருமந்திரம் வராது. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் யாவை? இதற்கான பதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான பதில் விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. உடல்நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது? இதற்கான பதில் 3ஆம் வேற்றுமை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 8 வகைப்படும். 2ஆம் வேற்றுமையின் உருபு என்ன? இதற்கான பதில் ஐதான் 2ஆம் வேற்றுமை உருபு. தலையின் இழிந்த மயிர் இதில் இடம்பெறும் 5ஆம் வேற்றுமையின் பொருள் என்ன? இதற்கான பதில் நீங்கள் பொருளில் வந்திருக்கு. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? இதற்கான பதில் 6ஆம் வேற்றுமை தான் உரிமை பொருளில் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 5 திருக்கேதாரம். நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் நம்பி ஆண்டார் நம்பி. 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் சுந்தரர். பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? இதற்கான பதில் 10 பாட்டு இருந்தால் அதுக்கு பேர் பதிகம், 100 பாட்டு இருந்தால் அதுக்கு பேர் சதகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாடறிந்து ஒழுகுதல். கலித்தொகை எந்த நூல்களுள் ஒன்று? இதற்கான பதில் 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 150 பாட்டு இருக்கும். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார்? இதற்கான பதிலும் நல்லந்துவனார் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நாட்டுப்புற கைவினை கலைகள். முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ள இடம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சாங்க. எங்கே கண்டுபிடிச்சாங்க? ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சாங்க. பானை செய்யும் சக்கரத்தின் வேறு பெயர் என்ன? இதற்கான பதில் திருவைன்னு சொல்லுவாங்க. முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பாய் பயன்படுத்தப்பட்டதை கூறும் நூல் எது? இதற்கான பதில் புறநானூறு. பிரம்பு என்பது எந்த வகையை சார்ந்த தாவரம்? இதற்கான பதில் கொடி வகையை சார்ந்த தாவரம். கலாமஸ் ரொடாங் என்னும் தாவரவியல் பெயர் கொண்டது எது? இதற்கான பதில் பிரம்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். காலம் கடந்த பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான பதில் வினைத்தொகை. தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 9 வகைப்படும். அடுத்து இயல் 6 நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டாபிக் வளம் பெருகுக. தர்மபுரியின் பழைய பெயர் என்ன? இதற்கான பதில் தகடூர். புது வருவாய் என்னும் பொருளினை குறிக்கும் சொல்லியது? இதற்கான பதில் யானர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கொங்கு நாட்டு வணிகம். வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? இதற்கான பதில் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் எது? இதற்கான பதில் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? இதற்கான பதில் நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான பதில் அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது?
இதற்கான பதில் கோயம்புத்தூர். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? இதற்கான பதில் சின்னாளம்பட்டி. மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யார்? இதற்கான பதில் சேரர்கள். சேரர்களின் கொடி என்ன? இதற்கான பதில் வில் கொடி. சேரனுக்கு உரிய பூ எது? இதற்கான பதில் பனம்பூ. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் கார்மேக கவிஞர். அடுத்து இயல் 7 நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டாபிக் படைவேலம். ஜெயம் கொண்டார் பிறந்த ஊர் எது? இதற்கான பதில் தீபங்குடி. கலிங்கத்து பரணி எந்த வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று? இதற்கான பதில் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூல் எது? இதற்கான பதில் கலிங்கத்து பரணி. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? இதற்கான பதில் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 599. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் விடுதலை திருநாள். அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? இதற்கான பதில் மீரா. விடுதலை திருநாள் என்னும் கவிதை பேழை பகுதி இடம்பெறும் நூல் எது? இதற்கான பதில் கோடையும் வசந்தமும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாரத ரத்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் கல்வி பயின்ற ஊர் எது? இதற்கான பதில் கும்பகோணம். எம்ஜிஆர் அவர்கள் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன? இதற்கான பதில் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்ற பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. இதற்கான பதில் பாரத். 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான பதில் மதுரை. எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? இதற்கான பதில் சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா அதாவது இந்திய மாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1988. தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான பதில் தஞ்சாவூர். எம்ஜிஆர் தோற்றுவித்த பல்கலைக்கழகம் எது? இதற்கான பதில் தமிழ் பல்கலைக்கழகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் 8. ஃபஸ்ட்டு டாபிக் ஒன்றே உலகம். நாயன்மார்கள் எத்தனை பேர்? இதற்கான பதில் மொத்தம் 63 பேர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான பதில் திருமந்திரம். ஒன்றே குலம் என்ற கவிதை பாடல் அமைந்த நூல் எது? இதற்கான பதில் திருமந்திரம். யமன் என்னும் பொருள் தரும் சொல் எது? இதற்கான பதில் நமன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் திருமூலர். நம்பர் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் நம்பர்னா அடியார். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மெய்ஞான ஒளி. சுல்தான் அப்துல் காதர் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? இதற்கான பதில் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் யார்? இதற்கான பதில் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அயோத்திதாசருடைய சிந்தனைகள். அயோத்திதாசர் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். இதற்கான பதில் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். அயோத்திதாசர் நடத்திய இதழ் என்ன? இதற்கான பதில் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசருடைய கருத்து. இதற்கான பதில் கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் சொல்லியிருப்பார். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய டேஸ். இதற்கான பதில் அவருடைய படிப்பு, ஆழ்ந்த படிப்பு தான் காரணம். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புபடுத்துவது. இதற்கான பதில் மலை. அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1845. அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் காத்தவராயன். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் அயோத்திதாசர். நல்ல கவனிங்க, இது வார இதழ். வாரந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் தான் வரும். எந்த தேதி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதை பற்றி பழைய சமச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1907. ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டிற்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம் எது? இதற்கான பதில்
தமிழன் மாற்றிடுவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம், யாப்பிலக்கணம். அசை எத்தனை வகைப்படும்? இதற்கான விடை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. இதற்கான பதில் 2 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் அடி 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? இதற்கான பதில் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனை? இதற்கான பதில் 6. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகைகள் எத்தனை? இதற்கான பதில் 3. ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவதற்கு பேர் என்ன? இதற்கான பதில் சீர். தலை எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 7 வகைப்படும். அறநூல்கள் பல அமைந்த பா எது? இதற்கான பதில் அறநூல்கள் எல்லாமே வெண்பாவில் தான் அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்த பாவகை என்ன? இதற்கான பதில் ஆசிரியப்பா. நல்லா கவனிங்க, அறநூல்கள்னால் வெண்பா, சங்க இலக்கியங்கள்னா ஆசிரியப்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் திருக்குறள். ஆண்மையின் கூர்மை என்று திருக்குறள் எதை கூறுகிறது? இதற்கான பதில் பகைவருக்கு உதவுதல். அடுத்து இயல் 9க்கு நம்ம போகிறோம். உயிர் குணங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். அடுத்தவர் வாழ்வை கண்டு எது கொள்ளக்கூடாது? இதற்கான பதில் அழுக்காறு. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று. இதற்கான பதில் பச்சாப்பு. பச்சாப்புனா சோர்வுன்னு அர்த்தம். திருப்பாவை என்னும் நூலை பாடியவர் யார்? இதற்கான பதில் ஆண்டாள். திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் மாணிக்கவாசகர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இளைய தோழனுக்கு. வானம்பாடி இயக்க கவிஞர்கள் ஒருவர் யார்? இதற்கான பதில் மு. மேத்தா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மேத்தாவுடைய நூல் எது? இதற்கான பதில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் சட்டமேதை அம்பேத்கர். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? இதற்கான பதில் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு வழங்கிய விருது என்ன? இதற்கான பதில் பாரத ரத்னா. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? இதற்கான பதில் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1924. முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான பதில் 1930 லண்டனில் நடந்திருக்கும். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1927. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1990. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கணம், அணி இலக்கணத்தை பார்க்க போகிறோம். பிரிது மொழிதல் அணியில் மட்டும் இடம்பெறுவது என்ன? இதற்கான பதில் உவமை. உவமை மட்டும்தான் இடம்பெறும். 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது என்ன வகையான அணி? இதற்கான பதில் இரட்டுற மொழிதல். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது என்ன டைப்பான அணி? இதற்கான பதில் இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இதற்கான பதில் சிலேடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம அப்படியே ரிவிஷன் பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது. அந்தந்த வீடியோக்களை நம்ம சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.